ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोस्तुते। तप्त काञ्चन गौरांगी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। அனைத்து பக்தர்களுக்கும் என் மிக பணிவான வணக்கம். இன்னைக்கு துவாரகையின் மகிமையை பற்றி பேசப் போகிறோம். நிறைய பக்தர்கள் துவாரகைக்கு புனித யாத்திரையாக போகிறாங்க. போகிறதுக்கு முன்னாடி அந்த தலத்தின் மகிமையை பற்றி தெரிந்து கொண்டு போவது ரொம்ப சிறப்பான விஷயம். ஸ்ரீல பிரபுபாதர் பக்தர்கள்லாம் வருடத்திற்கு ஒரு முறை மாயாப்பூர் புனித பயணம் தீர்த்த யாத்திரை போக வேண்டும் என்று கட்டாயமாக சொன்னார். அப்போ அவருடைய முக்கியமான சீடர்கள் சொன்னாங்க, எல்லா பக்தர்களும் பல்வேறு நாட்டில் இருக்கிறாங்க, எல்லாரும் பயணம் செஞ்சு வந்தால் நிறைய செலவாகுமே அப்படின்னு சொன்னாங்க. உடனே பிரபுபாதர் சொன்னார், நீங்கள்லாம் வேணும்னா ஒரு நேரம் உணவை சாப்பிடாமல் அந்த காசை சேமித்து கொள்ளுங்கள், ஆனால் கண்டிப்பாக வருடத்திற்கு ஒரு முறை மாயாப்பூர் புனித பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று கட்டாயமாக சொல்லிவிட்டார். பக்தர்கள் ஏன் இந்த மாதிரி புனித யாத்திரை தீர்த்த யாத்திரை போகிறாங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் தினமும் குளிக்கும் பொழுது நம்மளுடைய ஸ்தூல உடல் சுத்தமாகிறது. ஆனால் இந்த மாதிரி புண்ணிய தலங்களெல்லாம் போய் கங்கை, யமுனை, கோதாவரி என்ற நதிகளில் குளிக்கும் பொழுது நம்ம சூட்சம உடல் சுத்தமாகிறது. அது மட்டும் இல்லை, 4 நாட்கள் 5 நாட்கள் ஒரு வார காலம் பக்தர்களோடவே இருந்து பகவானை பற்றி பேசுவதும் பகவானை பற்றி கேட்பதும் புனித ஆலயங்கள் தீர்த்தங்களில் தரிசனம் எடுக்கிறது, இதெல்லாம் ஒரு பக்தருக்கு ஆன்மீகமாக உயர்வதற்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கு. பிரபுபாதர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, நம்ம போய் தரிசனம் எடுக்க வேண்டிய தேவையில்லை, நம்ம பகவானின் கதைகளை லீலைகளை கேட்டு நாம ஜபம் செய்து சேவைகள் செய்து பரிசுத்தம் அடைந்தால் பகவான் அந்த பக்தனை பார்ப்பதற்காக வருவார். அதுதான் உண்மையான தரிசனம் என்று சொல்லுகிறார். ஏன்னா சில நேரத்தில் நம்ம இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் போகும்போது பக்தர்கள்லாம் முந்தி அடித்து பக்கத்தில் இருக்கிறவங்கள தள்ளி விட்டு க்யூவில் நடுவில் எல்லாம் புகுந்து அப்படியெல்லாம் போய் தரிசனம் எடுப்பாங்க. நம்ம பகவானை தரிசனம் எடுப்பதை விட நம்ம எவ்வளவு தூய்மையாக இருக்கிறோம், அதில் பகவான் நம்மளை பார்க்குறார், அந்த தரிசனம்தான் மிக முக்கியமானது. இப்போ துவாரகா அதுக்கு பயணம். அர்க்கா என்றால் சூரியன், துவார் என்றால் கதவு. துவாரகா என்றால் உண்மை, சத்தியத்தின் பாதை.
தர்மத்தின் கதவு என்று எப்படி வேண்டுமென்றாலும் மொழிபெயர்ப்பு செய்யலாம். அதன் பொருள் என்னன்னா, அந்த உண்மையான கதவுல புகுந்து விட்டால் இந்த பூமியில் மறுபடியும் ஒரு பிறவி எடுக்க வேண்டாம் என்று அர்த்தம். ஏன்னா பகவான் 125 காலம் 125 வருட காலம் இந்த பூமியில் இருந்தார். லீலைகளெல்லாம் செய்து கொண்டிருந்தார். மதுரா, விருந்தாவனம், உஜ்ஜைன், அப்புறம் ஹஸ்தினாபுரம், இந்திரபிரஸ்தம், துவாரகை, இந்த மாதிரி இடங்கள்லாம் பகவான் இருந்தார். பகவான் துவாபர யுகத்தில் 125 வருட காலம் பகவான் பூமியில் இருந்தார். அதில் அதிகபட்சமாக எங்கே இருந்தார் என்று பார்த்தால் துவாரகையில் தான் இருந்தார். அதிகமான காலம் பகவான் துவாரகையில், விருந்தாவனத்தில் 10 வருட காலம்தான் இருந்திருக்கிறார். உஜ்ஜைனில் 1.5 மாதம் 2 மாதம் தான் உஜ்ஜைனில் இருந்திருக்கிறார். அப்புறம் பாண்டவர்களை சந்திப்பதற்காக நடுவில் ஹஸ்தினாபுரம், இந்திரபிரஸ்தம் என்றெல்லாம் வருவார். ஆனால் அதிகபட்சமான காலம் பகவான் எங்கே செலவு செய்திருக்கிறார் என்று பார்த்தால் துவாரகையில் தான் பகவான் அதிக காலம் இருந்திருக்கிறார். திருமணம் செய்து கொண்டு மன்னராக ஆட்சி புரிந்து பிள்ளைகளை பெற்று பாண்டவர்களுக்கு உதவியாக போர் புரிந்து இதெல்லாமே பகவான் துவாரகையில் தான் செய்திருக்கிறார். இந்த துவாரகை நம்மளால் பார்க்க முடியாது. ஏன்னா பகவான் இருந்த காலம் மட்டும்தான் இந்த துவாரகை மனிதர்களின் கண்ணில் பட்டது. எப்பொழுது துவாபர யுகத்தின் முடிவில் பகவான் உடலை இந்த உலகத்தை விற்று தன்னுடைய ஸ்வதாமம் தன் உலகத்திற்கு திரும்ப போயிட்டாரோ, துவாரகையும் மக்களின் கண்ணிலிருந்து மறைந்து போனது, நீருக்குள் மூழ்கி விட்டது. ஆனால் இதெல்லாம் ஒரு கதை கிடையாது, இதெல்லாம் உண்மைதான். எவ்வளவோ ஆராய்ச்சியாளர்கள் கடலுக்கு அடியில் பயணம் செய்து துவாரகை என்ற ஒரு நகரம் இருந்ததற்கு சாட்சியான பல பொருட்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆழ்கடலில் இப்பொழுதும் கண்டுபிடித்து கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றியெல்லாம் பலவிதமான ஆராய்ச்சிகள் நடந்திருக்கிறது. ஏன் பகவான் இந்த துவாரகையை கட்டினார்? பகவானுக்கு ஒரு எதிரி இருந்தான். அந்த எதிரியின் பெயர் ஜராசந்தன். ஜராசந்த மன்னன். இந்த மன்னர் கம்சனின் மாமனார். அது மட்டுமல்ல, அரக்கியின் ஒரு குழந்தை, ஜரா என்று சொல்லக்கூடிய ஒரு அரக்கியின் குழந்தை இந்த ஜராசந்தன். எப்பொழுதுமே மற்றவர்கள் கையில் இருக்கும் நல்லதை பறித்து விட வேண்டும், மற்றவர்களுக்கு எந்த அளவுக்கு துன்பம் தர முடியும், இதெல்லாம் ஜராசந்தனின் வேலை. இதெல்லாம் இந்த காலத்திலையும் நம்ம பார்க்கலாம். ஒரு நாளைக்கு என்னுடைய நண்பர் ஒருத்தர் புதுசாக ஒரு வண்டி கார் வாங்கினார். புது கார், நல்ல விலை மதிப்புள்ள ஒரு கார். அந்த காரில் என்னிடம் சொன்னார், வாங்க நம்ம அப்படியே ஒரு சுற்று, ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம் அப்படின்னு என்னை புது கார் அழைத்து கொண்டு கடை வீதிக்கு சென்றார். சரி, நாங்கள் கடை வீதியில் காரை நிறுத்திவிட்டு நாங்கள் பழங்களெல்லாம் கொஞ்சம் வாங்கி கொண்டு திரும்பி வரும் பொழுது அந்த காரில் அங்கே ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஏதோ ஒரு கூர்மையான பொருள், ஏதோ ஒரு இரும்பு பொருளை வைத்து கிழிச்சு அப்படி ஒரு கோடு போட்டிருக்கிறார்கள். யாரோ செஞ்சுருக்காங்க அந்த மாதிரி. வேண்டுமென்றே அந்த புது காரை பார்த்த உடனே ஒரு பொறாமை, யாரோ ஒரு கூர்மையான இரும்பு பொருளை வச்சு இங்கே இருந்து அந்த கடைசி வரைக்கும் ஒரு இழுத்திருக்காங்க. இதுதான் ஜராசந்தன். யார் கையிலேயாவது தன்னிடம் இல்லாத ஒரு பொருள் இருந்து விட்டால் அதை பறித்து விடுவது, இல்லாவிட்டால் அதை தொலைத்து விடுவது,
இல்லாவிட்டால் அதை பற்றி தவறான ஒரு கருத்து சொல்லுவது. நமக்குள்ளேயும் இருக்கும். சின்ன சின்ன ஜராசந்தன் ஒளிந்து கொண்டு தான் இருப்பான். நம்ம நண்பரெல்லாம் நிறைய பணம் சம்பாதித்து ஒரு பெரிய அடுக்குமாடி வீடெல்லாம் கட்டிட்டோம்னா நம்ம என்ன சொல்லுவோம்? எல்லாம் லஞ்ச பணம் ஐயா, கருப்பு பணமாக இருக்கும். எனக்கு கிடைக்காதது இனி ஒருத்தனுக்கு கிடைத்து விட்டதே என்ற ஒரு பொறாமை. இந்த சிந்தனையைத்தான் ஜராசந்தன் என்று சொல்லுகிறார்கள். நமக்குள்ளேயும் ஒரு ஜராசந்தன் ஒளிந்து கொண்டிருப்பான். அப்போ இந்த ஜராசந்தன் கிருஷ்ணரிடம் அளவற்ற பகை, தீரா பகை கொண்டிருந்தான் ஜராசந்தன் பகவானிடம். ஏன் இந்த தீரா பகை என்று பார்த்தால், தன்னுடைய மருமகனான கம்சனை பகவான் கொன்று விட்டார். கம்சனுக்கு பகவான் எத்தனை வயசில் கொன்னார்? 10 வயது இருக்கும் பொழுது கொன்று விட்டார். அந்த தீரா பகையில் மதுரா நகரத்தை 17 முறை போரெடுத்தார்கள். ஒரு தடவை 2 தடவை கிடையாது, 17 முறை போரெடுத்து இந்த 17 முறை போரிலும் தோற்று இருக்கிறார். தோற்றுட்டு திரும்பி வரும்போது நண்பர்கள் சொல்லுவாங்களாம், ஜராசந்தா நீ கவலைப்படாத, இந்த தடவை ஏதோ அதிர்ஷ்டம் நம்ம பக்கத்தில் கிடையாது, அதனால் தோற்று போயிட்டோம். மறுபடியும் அடுத்த முறை பெரிய படையை திரட்டி கொண்டு போய் கிருஷ்ணரை தோற்கடித்து விடலாம். கிருஷ்ணருக்கு இந்த ராஜதந்திரம், போர்க்கலை, அரசியல் இது எதுவுமே தெரியாது. அவர் ஏதோ காட்டில் பசுமாடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு சாதாரண ஒரு மனிதன். அவருக்கு போர்க்கலைகள் தெரியாது, போர் புரியும் முறைகள் தெரியாது, ஏதோ அதிர்ஷ்டவசமாக தப்பித்து கொண்டார் என்று சொல்லி நண்பர்களெல்லாம் அப்படியே சூது ஏற்றி விட அடுத்த முறை பெரும்படையை கொண்டு திரட்டி கொண்டு வந்து போர் செய்வாராம். மறுபடியும் தோற்று போயிடுவார். மறுபடியும் அதுக்கடுத்து நண்பர்கள் என்ன சொல்லுவாங்க, அதிர்ஷ்டம்பா அவ்வளவுதான், ஒன்று கூட நம்ம போகலாம், அப்படி ஏற்றி விடுவாங்க. இவர்களெல்லாம் நண்பர்கள் அல்ல, பகைவர்கள். நம்மை குற்றம் சொல்பவர்கள் எல்லாம் எதிரிகளும் அல்ல, கூட நிற்பவர்களெல்லாம் நண்பர்களும் அல்ல. அப்படியே கண்ணை மூடிட்டு நம்பிடக்கூடாது. வாழ்க்கையில் ஒரு பலவிதமான சொத்துக்கள் உண்டு. ஒரு நல்ல சொத்து என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ஆன்மீக சிந்தனை உள்ள நண்பர்கள் நமக்கு இருக்கிறது ஒரு பெரும் அதிர்ஷ்டம். இப்போ பாருங்கள், நிறைய பேர் நம்ம வகுப்பில் இருக்கிறாங்க. உங்களுக்கு எவ்வளவு பேருக்கு நல்ல ஆன்மீக சிந்தனை உள்ள நண்பர்கள் வாய்த்திருக்கிறார்கள்? அதுனா பெரிய அதிர்ஷ்டம். உங்களுக்கெல்லாம் கிடைச்சிருக்காங்களா ஆன்மீக சிந்தனை உள்ள நண்பர்கள்? அப்படி கிடைச்சிட்டாங்கன்னா நம்ம பாக்கியசாலிகள் என்று அர்த்தம். ஆனால் தமிழ்நாட்டில் நமக்கு இருக்கிறது பூரா தலைகீழான கேஸுக. நரகத்துக்கு மெதுவாக போயிட்டு இருந்தால் வேகமாக நம்மளை நரகத்துக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க. ஆன்மீக சிந்தனையே ரொம்ப ரொம்ப குறைவு. ஜராசந்தன், கம்சன் இவர்களுக்கெல்லாம் ஆன்மீக சிந்தனைகள் கிடையாது. அப்போது நல்ல நண்பர்கள் இருக்க வேண்டும். பகவானை பற்றி சொல்லி, பகவானை நம்ம மறந்து ஆன்மீகத்திலிருந்து விலகி போகும்போதெல்லாம் நம்மளை பிடிச்சு இழுத்து கொண்டு வந்து திரும்ப விட அப்படிப்பட்ட நண்பர்கள் வேண்டும். ஜராசந்தனுக்கு அப்படி நண்பர்கள் கிடையாது. ஒரு தடவை பகவானிடம் தோற்று போய்விட்டால் விட்டுறணும்ல. நண்பர்கள் என்ன சொல்லுவாங்க, அது ஏதோ அதிர்ஷ்டம்பா, ஜெயிச்சிட்டான், கிருஷ்ணர் ஜெயித்து விட்டார், மறுபடியும் வா போகலாம். ஒரு தடவை முட்டாளாகலாம், 2 தடவை முட்டாளாகலாம், 17 தடவையாக ஒருத்தன் முட்டாளாகிறது. ஜராசந்தன் 17 முறை போர் தொடுத்திருக்கிறார், 17 தோத்து போயிருக்கிறார். அதுக்கப்புறம் 18ஆவதாக மறுபடியும் பெரும் படையை திரட்டி கொண்டு கிருஷ்ணரை தோற்கடிக்க வந்தபோது பலராமர் சொல்லுகிறாரு, என்ன கிருஷ்ணா என்ன செய்யறது, 17 தடவை தோத்து போயுமா மனுஷனுக்கு புத்தி வரல, இப்பவும் ஜெயித்து விடலாம் என்ற நம்பிக்கை.
அப்போ பாகவதத்தில் சொல்கிறாங்களாம், இந்த சிந்தனையை தான் லௌகீகமான சிந்தனை என்று சொல்லுகிறார்கள். இந்த சிந்தனையை லௌகீக சிந்தனை என்று சொல்லுகிறார்கள். ஏன்னா எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் இந்த பௌதீக உலகத்தில் 100% திருப்தி, ஒரு ஆனந்தம் கிடைக்கவே கிடைக்காது. இப்போ இங்கே நூற்றுக்கணக்கான பேர் இந்த வகுப்பில் இருக்கிறாங்க. இதில் 90% மக்களும் திருமணமானவர்கள் தான். உங்கள் திருமண வாழ்க்கையில் நீங்கள் 100% திருப்தியாக வாழ்கிறீர்களா என்ற ஒரு கேள்வி கிடையாது. சிலவங்கள்லாம் அப்படியே பெருசாக தலையாட்டுறாங்க, கிடையவே கிடையாது அப்படின்னு தலையாட்டுறாங்க. சரி, பணம் சம்பாதிக்கிறோம். நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்க, வியாபாரம் செய்கிறார்கள், பலவிதமாக பணம் சம்பாதிக்கிறார்கள். அந்த பணம் சம்பாதிப்பதில் 100% திருப்தியா? அதுவும் கிடையாது. என் ஆஃபீஸு சரியில்லை, என் மேனேஜர் சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை. சரி, உடல் நலத்தில் நம்ம 100% திருப்தியாக இருக்கிறோமா? அதுவும் கிடையாது. முதுகு வலி சார், முட்டி வலி சார், கண்ணு வலி சார், காது கேட்க மாட்டேங்குது சார், அது வேறு. பாகவதம் சொல்லுது, பௌதீக உலகத்தில் யாராலையுமே 100% திருப்தியாக இருக்க முடியாது. இதை தெரிந்து கொண்டு நாம் ஆன்மீகத்தை சரணடைந்து விட வேண்டும். ஏன்? பகவான் வந்துட்டார்னா எல்லா தவறுகளும் சரியாகிவிடும். இந்த பௌதீக உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையுமே அவர் இந்த ரயில் வண்டியின் என்ஜின் மாதிரி. அந்த என்ஜினுக்கு பின்னாடி எல்லா பெட்டி போனால் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு கரெக்டாக போயிடும். என்ஜின் இல்லாமல் பெட்டி மட்டும் ஒரு இடத்துக்கு இழுத்துக்கிட்டு போனால் எங்கேயுமே போகாது. இந்த சிந்தனை தான் ஜராசந்தன் 17 முறை போர் எடுத்து தோற்று போய் 18வது ஜெயித்து விடுவோம் என்ற நம்பிக்கையில் மறுபடியும் கிருஷ்ணர் சொன்னார், எவ்வளவு பட்டாலும் இந்த ஜராசந்தனுக்கு புத்தி வராது. இந்த ஜராசந்தன் என்ற ஒரு மன்னன் காரணமாக எத்தனை மக்கள் இந்த போர்ல இறக்குறாங்க, எவ்வளவு செல்வம் வீணாக போகிறது, நம் படையிலும் மக்களுக்கு சேதாரம் ஆகுது. இந்த ஒரு மனிதனின் பேராசைக்கு இந்த உலகமே தவிக்கணுமா என்று சொல்லி பகவானும் பலராமனும் பயந்து ஓடுவது போல் ஓடினார்கள். கிருஷ்ணருக்கு பயமே கிடையாது. ஏனென்றால் பயமே பகவானை பார்த்து பயப்படுமாம். நீங்கள் திருப்பதியில் போனீங்கன்னா காலையில் சுப்ரபாதம் பாடுவார்கள். கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்த்தூல கர்த்தவ்யம் தெய்வமாக்னிகம் என்று காலையில் பகவானை எழுப்புவதற்காக, கௌசல்யாவின் மகனான ஸ்ரீராமனை எழுப்புவதற்காக பாடக்கூடிய பாட்டு. ஆனால் நம்ம வீட்டில் நிறைய பேர் வீட்டில் இந்த பாட்டை தான் அலாம் கிளாக்காக வச்சுருக்கிறாங்க. இந்த பாட்டை கேட்டு தான் அவங்க எந்திரிப்பாங்க. கௌசல்யாவின் மைந்தன் ராமனை எழுப்புவதற்கு வச்ச பாட்டை நம்ம வச்சுக்கிட்டு நம்ம எந்திரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். சரி, அந்த பாட்டில் ஒரு வரி, ஒரு அழகான வரிசை என்னன்னா, பகவானே சீக்கிரம் எழுந்திருச்சு வா, உனக்காக யமனும் சூரியனும் காத்து கொண்டிருக்கிறார்கள், நீ எந்திரிச்சு கட்டளையிட்டால்தான் சூரியன் சென்று உதிப்பார், யமன் தன் கடமைகளை செய்வார் என்றெல்லாம் சொல்லியிருக்குது அந்த பாட்டில். அழகான ஒரு பாடல். அப்போ யமன் என்றால் பயம், அந்த பயமே பகவானை பார்த்து பயப்படுகிறது. அதனால் கிருஷ்ணருக்கு பயமெல்லாம் கிடையாது. கிருஷ்ணருக்கும் பயம் கிடையாது. கிருஷ்ணர் மீது முழுமையான நம்பிக்கை வைத்த பக்தர்களுக்கும் பயம் கிடையாது. நம்மெல்லாம் பயப்படவே கூடாது. என்ன நடக்க போகுது கடைசியில்? உயிர் போகும், அவ்வளவுதானே. அதுவும் கீதையில் சொல்லியிருக்கிறாங்க, பிறப்பவர்களெல்லாம் இறப்பது கட்டாயம், இறப்பவர்கள் மறுபடியும் பிறப்பதும் கட்டாயம். அவ்வளோதான். அப்போ
ஜராசந்தனை பார்த்து பகவானும் பலராமனும் பயந்து ஓடுவது போல் ஓடினார்களாம். உடனே அந்த ஜராசந்தன் பின்னாலேயே துரத்தி கொண்டு ஒரு அழகான பேரை சொல்லி திட்டி கூப்பிட்டார். அதை திட்டி தான் கூப்பிட்டாங்க. ஆனால் இன்றைக்கு பகவானின் ஒரு நாமமாக அது மாறிவிட்டது. என்ன பேருன்னா ரணச்சோர். ரணம், ரணபூமி. ரணபூமினா போர்க்களம். தமிழில் கூட சொல்லுவாங்க, ரணகளம் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை உபயோகம் செய்வார்கள். ரண அப்படின்னா போர்க்களம். அந்த போர்க்களத்திலிருந்து பயந்து ஓடினவர் சோர். சோர்னா திருடன். அப்போது இந்த ஜராசந்தன் என்ன திட்டுகிறார்னா, பயந்தாங்கொள்ளின்னு கிருஷ்ணரை திட்டுகிறார். ஆனால் இன்னைக்கு அதே நாமமாகிவிட்டது கிருஷ்ணருக்கு. பாருங்க, நிறையா திட்டுறதெல்லாம் கிருஷ்ணர் பேராக வச்சிருக்கிறார். நவநீத கிருஷ்ணன் என்ற அழகான பேர். நவநீத கிருஷ்ணன்னா என்ன? வெண்ணத்திருடன் என்ற அர்த்தம். இப்போ நம்ம வீட்டில் யாரையாவது குழந்தைக்கு சக்கரை திருடன், லட்டு திருடன் பேர் யாராவது வைப்பாங்களா? அம்மா உங்கள் பிள்ளைக்கு என்ன பேர்? என் பிள்ளைக்கு சக்கரை திருடன் பேர். அப்படி யாராவது பேர் வைப்பாங்களா? யாருமே அப்படியெல்லாம் பேர் வைக்க மாட்டாங்க. பார்த்தசாரதி என்றால் அர்ஜுனனின் தேரோட்டி என்று பெயர். டிரைவர், வாகனம் ஓட்டுபவர் என்று பொருள். இப்படியெல்லாம் நம்ம வீட்டில் யாருக்காவது பேர் வைப்போமா? வைக்கவே மாட்டோம். ஆனால் பகவானுக்கு இப்படியெல்லாம் பேர்கள். என்னது? வெண்ணத்திருடன், தேரோட்டி, போர்க்களத்திலிருந்து பயந்து ஓடுன பயந்தாங்கொள்ளி, அப்படியெல்லாம் தான் பேர். நம்ம வேற அந்த பேரெல்லாம் எடுத்துட்டு வெண்ணத்திருடன் பாட்டு பாடிட்டு இருக்கிறோம். அப்படி பாடினாலும் அந்த பக்தர்களுக்கு பகவான் அருள் புரிகிறாராம். அப்போ இந்த ஜராசந்தன் என்ன செய்தான்? ரணச்சோர் 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 என்று திட்டிக்கொண்டே பின்னாடி ஓடுகிறார். ரணபூமி, போர்க்களத்திலிருந்து பயந்து ஓடினவரே என்று திட்டிக்கொண்டு பின்னாடியே ஓட, இவர்கள் இருவரும் என்ன செய்தார்கள்? ஒரு மலை மீது ஏறிக்கொண்டார்கள், கிருஷ்ணரும் பலராமரும். உடனே ஜராசந்தன் தன் மக்களை, தன் போர் வீரர்களை எல்லாம் அழைத்து கொண்டு வந்து அந்த மலையை சுற்றி தீ வைத்து, அந்த மலைக்கே தீ வைத்து விட்டான். பகவானும் பலராமரும் அந்த பக்கத்தில் இருந்த கடலில் குதித்தார்கள். சரி, மறுபடியும் ஊருக்கு திரும்ப போனால் ஜராசந்தன் மறுபடியும் 19வது தடவையாக சண்டைக்கு வருவான். இவனுக்கு எவ்வளவு பட்டாலும் அறிவு கிடையாது என்று பகவான் சொல்லி தன் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரையும் மதுராபுரியிலிருந்து அழைத்து கடலுக்கு மத்தியே துவாரகை என்ற ஒரு அழகான நகரத்தை செய்தார்கள். பாருங்களேன், எவ்வளவு விஞ்ஞானம் அந்த காலத்தில் இருந்திருக்கும். கடல்ல ஒரு நகரத்தை கட்டியிருக்கிறாங்க. நம்ம அரசியல்வாதியெல்லாம் பாலத்தை கட்டுறாங்க, முதல் வண்டி போன உடனே கீழே விழுந்துருது எல்லாமே. துவாரகை என்று ஒரு அழகான நகரத்தை பகவான் கடலில் எழுப்பினார். அப்புறம் கிருஷ்ண பகவான் துவாபர யுகத்தின் கடைசியில் போன உடனே அந்த துவாரகையும் கடலுக்குள் போய்விட்டது. இப்போ நம்ம துவாரகையில் பார்க்குற மெயின் முக்கியமான புனித ஆலயம், கோயில் எது அப்படின்னா, கிருஷ்ணரின் கொள்ளுப்பேரன், கிருஷ்ண பகவானின் மூத்த மகன் பிரத்யும்னன், பிரத்யும்னனுடைய மகன் அனிருத்தன், அனிருத்தனுடைய மகன் வஜ்ரநாபா. கொள்ளுப்பேரன், கிருஷ்ண பகவானுடைய கொள்ளுப்பேரன் வஜ்ரநாப மகாராஜா. இந்த வஜ்ரநாப மகாராஜா பகவானுடைய பெரும் பக்தர். ஆனால் தாத்தாவை பார்த்ததே கிடையாது. வஜ்ரநாப மகாராஜா பிறக்கும் பொழுது கிருஷ்ணர் கிடையாது. ஆனால் பகவானை பற்றி தெரிந்து கொண்டு எங்கெல்லாம் பகவான் என்னெல்லாம் லீலைகள் செய்தாரோ அந்த லீலைகள் நடந்த இடத்துலெல்லாம் போய் கோயில்களை கட்டினாராம் இந்த மகாராஜா. வஜ்ரநாப மகாராஜா அப்படி 3000 ஆலயங்கள் கிருஷ்ணருக்காக எழுப்பியிருக்கார். பாருங்களேன், நம்ம ஒரு வீடை கட்டும்போதே மூச்சு முட்டிடுது. இந்த வஜ்ரநாப மகாராஜா தன் தாத்தாவுக்காக 3000 ஆலயங்களை எழுப்பியிருக்கிறார். எங்கெல்லாம் பகவான் லீலைகள் செய்தாரோ அங்கெல்லாம் ஒரு கோயிலாக கட்டிவிட்டார்கள் வஜ்ரநாப மகாராஜா. அப்படி துவாரகையில் கடற்கரையில்
கோதாவரி நதி கடலில் வந்து சங்கமம் செய்யக்கூடிய அந்த ஒரு இடத்துல, அது வந்து ரொம்ப புனித தலம் என்று சொல்லுவார்கள். ஆறே ரொம்ப புனிதமானது இருந்தாலும் எங்கே அந்த ஆறு போய் கடலில் சங்கமமாகிறதோ அந்த முனை ரொம்ப ரொம்ப புனிதமானது என்று சொல்வார்கள். அப்படி கோதாவரிக்கு தவறாக சொல்லிவிட்டேன், கோமதி நதி, கோமதி நதி கடலில் சென்று சேரும் அந்த சங்கம முனையில் வஜ்ரநாப மகாராஜா ரொம்ப அழகான ஒரு பெரும் ஆலயத்தை, துவாரகதீஷ் என்ற ஒரு ஆலயத்தை எழுப்புகிறார். ரொம்ப நல்லா இருக்கும். அங்கே 7 முறை அங்கே வந்து ஆடை பகவானுக்கு அலங்காரம் மாற்றுவார்கள், நெய்வேத்தியம் செய்வார்கள். ரொம்ப நுணுக்கமாக, இப்போ நம்ம கோயிலெல்லாம் எப்படின்னா தமிழ்நாட்டிலெல்லாம் கர்ட்டனை போட்டு மூடிட்டு அப்புறம் உள்ளதான் அலங்காரம் எல்லாம் செய்வார்கள். இந்த துவாரகையின் சிறப்பு என்னென்னா, பக்தர்கள்லாம் வந்து பார்த்து கொண்டே இருக்கலாம், அவர்கள் கண் முன்னாடியே அலங்காரம் நடந்து கொண்டே இருக்கும். ஒரு நாளைக்கு இளவரசனாக, மன்னனாக, பசுமாடுகளை மேய்க்கும் ஆயர்குல மனிதனாக, கோபர்கள் கோபியர்கள் கூட விளையாடும் சிறுவனாக, இப்படி பல பல வேஷம், ஒரு நாளைக்கே 7 முறை வேடம் மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். அவ்வளவு நுணுக்கமாக பக்தியுடன் கவனமாக பகவானுக்கு வந்து அலங்காரம் செய்வார்கள் அந்த கோயிலில். ரொம்ப சிறப்பான ஒரு கோயில். அங்கே ஒரு விசேஷம் என்னன்னா, அந்த கோயில் பெரிய கோபுரம், ஒரு 160 அடி கோபுரம் இருக்கும், பெரிய கோபுரம். அந்த துவாரகதீஷ் கோபுரத்தில் ஒரு நாளைக்கு 4-5 முறை கொடி மாற்றுவார்கள். மேலே பறக்கக்கூடிய கொடியை மாற்றுவார்கள். அது எப்படின்னா, மேலே ஏறணும், கோபுரத்துக்கு மேலே படியெல்லாம் கிடையாது, அது மேலே ஏறி கொடியை மாற்றுவார்கள். அது ஏன் இப்படி கொடி மாற்றுறாங்க? அது ஒரு அழகான விஷயம், புராண கதை கிடையாது. ஒரு 300 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு அந்த கோயில் நிர்வாகி வந்து பார்க்கும்போது, கண்ணு தெரியாத பிராமணர் ஒருத்தர் கோபுரத்து மேலே நிற்கிறார். அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் பயங்கரமான அதிசயம். இந்த கண்ணு தெரியாத மனிதன் எப்படி இந்த கோபுரம், அந்த கோபுரம்னா 160 அடி உயரம். நம்மெல்லாம் வீட்டில் கீழே இருந்து மேல் மாடிக்கு போகிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. இந்த கண்ணு தெரியாத மனிதர் 160 அடி கோபுரத்து மேலே ஏறி கண்ணு தெரியாமல் நிற்கிறார். கீழே இருந்து கோயில் நிர்வாகிகள்லாம், ஐயா கீழே வந்துருங்க, கால் தவறி விழுந்துட போகிறீங்க, உங்களுக்கு கண்ணு தெரியாது, எப்படி மேலே ஏறினீங்க? உடனே அவர் சொல்கிறாரு, மேலே பகவானுக்கு கொடி ஏற்றுனாதான் நான் கீழே இறங்குவேன் அப்படின்னு சண்டை போடுறார். சரி, அப்போ ஏற்றிக்கலாம், நாங்கள் கொடி ஏற்றுறோம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி அந்த கண்ணு தெரியாத பிராமணனை கீழே இறக்குனாங்க, கொடி ஏற்றி விட்டார்கள். சரி, அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தா மறுபடியும் இந்த ஆள் கோபுரத்து மேலே நிற்கிறார். கொடி ஏற்றுனாதான் நான் இறங்குவேன் அப்படின்னு சொல்கிறார். கோயில் நிர்வாகிகளுக்கெல்லாம் பெரும் அதிசயமாக போய்விட்டது. இந்த மனிதர் எப்படி தான் மேலே ஏறினார் யாருக்குமே தெரியல. சரி, 2வது நாளே அவரை பிடிச்சி இறக்கி மறுபடியும் கொடியை ஏற்றி சமாதானப்படுத்தி நிர்வாகம் என்ன செய்தது, கோயிலை சுற்றி பெரும் பாதுகாப்பு, யார் கோபுரத்துக்கு பக்கத்துக்கே போக முடியாது, அவ்வளவு காவல் ஆட்களை வைத்து பெரும் பாதுகாப்பு செய்து விட்டார்கள். 3வது நாளைக்கு பார்த்தா இவ்வளவு பாதுகாப்பு இருக்குது, இந்த கண்ணு தெரியாத மனுஷன் மேலே மறுபடியும் கோபுரத்தில் நிற்கிறார். கொடி ஏற்றுனாதான் இறங்குவேன். நிர்வாகிகளுக்கு குழப்பமே ஆயிப்போச்சு, எப்படி இந்த ஆள் மேலே போனார்? அப்பதான் அவர்களுக்கு புரிந்தது, இது பகவானின் கட்டளை. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கரெக்டாக தவறாமல் டெய்லி கொடி ஏற்றுறாங்க. இதை அறிந்து ஊர் மக்கள் என்ன செஞ்சாங்க, ஒருத்தராக கொடி ஸ்பான்சர் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த நன்கொடை நான் கொடுக்குறேன், இந்த கொடிக்கு நான் நன்கொடை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அடுத்த 20 வருடத்துக்கு கொடி புக்காக இருக்கிறான். அவ்வளோ பேர் நன்கொடை கொடுத்துருக்காங்க. அதனால் நிர்வாகத்துக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் டெய்லி 4-5 முறை கொடியை மாற்றி கொண்டு இருக்கிறார்கள். பகவானின் லீலைகள்
பகவானுக்கும் பக்தர்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு இதெல்லாம் சாதாரண மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாது. அது ஒரு லீலை. அங்கே ரொம்ப விசேஷமாக அந்த கோயிலில் நடக்கும். அப்புறம் கோயிலுக்குள்ள இனியொரு சிறப்பு என்னென்னா, ஆதிசங்கரர் அவருடைய சக்கரம், அதாவது இந்தியா நாட்டில் 4 இடத்துல அவர் மடங்களை, பீடங்களை வைத்தார். ஆதிசங்கரர் பத்ரிநாத்தில் கொண்டு போய் வச்சார். அந்த மடத்திற்கு பேர் ஜோஷி மடம், ஜோதிர் மடம் என்று பெயர். கிழக்கு பகுதியில் ஜெகநாத்புரியில் கொண்டு போய் வச்சார். தென்னிந்தியாவில் ராமேஸ்வரத்தில் வச்சார். மேற்கு பக்கத்தில் துவாரகை கோயிலில் 4 இடத்துலையும் அவர் பீடங்கள் அமைத்தார். சங்கராச்சாரியர் பீடம் அது அந்த கோயிலில் இருக்குது. சங்கராச்சாரியார் என்னமோ கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு சொன்னார், அது உண்மைதான். இருந்தாலும் அவர் தான் பக்திக்கு நிறையா தொண்டு செஞ்சிருக்கிறார். ஒரு முறை இந்த துவாரகாதீஷ் பகவானின் விக்கிரகங்கள் காணாமல் போய் அதை மறுபடியும் கண்டுபிடித்து பிரதிஷ்டை செய்ததே சங்கராச்சாரியர் தான். அப்படி நிறைய சிறப்புகள் அந்த கோயிலுக்குள்ளேயே இருக்கு. அதுக்கப்புறம் இந்த கோயில் அழகாக கோமதி நதியின் கரையில் இருக்கு. பெருசாக அப்படியே கருங்கல் கோயில் பிரம்மாண்டமாக நிற்கும். இந்த கோயிலுக்கு எதிர்பக்கம் அந்த கோமதி நதியை தாண்டினா பாண்டவர்களின் 5 கிணறு இருக்கிறது. அது ரொம்ப ஒரு அதிசயம். என்னன்னா, துவாரகா நகரத்தில் எங்கேயுமே நல்ல தண்ணி கிடையாது. எங்கே போனாலும் உப்பு தண்ணி தான். அது ஏன்னா அதுக்கு இனி ஒரு கதை இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன் அப்புறமா. துவாரகையில் புழுசாக உப்பு தண்ணி தான். ஆனால் கோமதி நதியை தாண்டி அந்த பக்கம் போனால் 5 கிணறு இருக்குது. அந்த 5 கிணறுலையும் நல்ல இனிப்பான தண்ணி. பாண்டவர்கள் அங்கே தவம் செய்திருக்கிறார்கள். அவங்க தவம் செய்து குடிக்க தண்ணி இல்லாமல், ஏன்னா எங்கே பார்த்தாலும் உப்பு தண்ணி. அவங்க அவர்களுடைய கையில் இருந்த அம்பால சின்ன ஒரு கிணறை தோண்டி அதில் நல்ல இனிமையான தண்ணி. இதை அங்கே விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்கிறாங்க. எப்படி இவ்வளோ சுற்றி எங்கே பார்த்தாலும் உப்பு தண்ணியாக இருக்குது, அதுக்கு நடுவில் நல்ல தண்ணி எப்படி கிடச்சிது? ஏன்னா கீழே அந்த நீரோட்டமே கிடையாது. அப்புறம் எப்படி கிடைச்சிது என்று இப்பொழுதும் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பகவானின் படைப்பு ரொம்ப ரொம்ப விசித்திரமானது. ஒரு முறை நாரதர்கிட்ட பகவானே கேட்குறாரு, எப்படிப்பா இந்த சின்ன ஆலமர விதைக்குள்ள இவ்வளவு பெரிய ஆலமரம் வச்சாரு? நாரதர் ஒரு முறை பகவானை பார்க்க போறார். போன உடனே வைகுண்டத்தில் காவலாட்கள் தடை செய்து விடுகிறார்கள். பகவான் ரொம்ப பிஸி அலுவலில் இருக்கிறாரு, அப்புறமா பார்க்கலாம். நாரதரும் கொஞ்ச நேரம் காத்திருந்தார், பொறுமை இழந்து விட்டார். எவ்வளவு நேரம்தான் காத்து கொண்டு இருக்கிறது? காவலாட்கள் கிட்ட கேட்டார், கிருஷ்ணர் என்னதான் செய்து கொண்டு இருக்கிறார்? உடனே காவலாட்கள் சொல்கிறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஒரு ஊசியின் துவாரம், இந்த துணி தைக்கிற ஊசி இருக்குல்ல, அந்த ஊசிக்கு பின்னாடி சின்ன ஒரு துவாரம் இருக்கும், ஒரு ஓட்டை. அது வழியே யானையை விட்டுக்கிட்டு இருக்கிறாரு. யானை வந்துருச்சு, வால் மாட்டிக்கிச்சு, இழுத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு காவலாட்கள் சொல்ல நாரதர் சிரிக்க ஆரம்பிச்சிட்டார். ஒரு ஊசியின் தொலைக்குள்ள யானையை விட்டுட்டாராம், யானை போயிடுச்சான், வால் மாட்டிக்கிச்சான். இது என்ன வேடிக்கையான விஷயம்! அதுவும் இல்லாமல் பகவானுக்கு வேறு வேலையே இல்லை, இதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரா? நாரதருக்கு ஒரே மனக்குழப்பம். சரி, அதுக்கப்புறம் நாரதர் பயணத்துக்கு போன போது வழியில் ஒரு செருப்பு தைப்பவனை கண்டார். ஒரு மாபெரும் பக்தர். அவர் செருப்பு தைச்சிக்கிட்டு இருக்கிறார். அவர் நாரதரை பார்த்துட்டு, ஐயா, உங்களை பார்த்தது பெரும் பாக்கியம். உங்களை மாதிரி மகா பக்தர்களை காண்பதும் உங்கள் பாதங்களை தொட்டு வணங்குவதும் நான் எவ்வளவோ ஜென்மங்கள் செய்த பெரும் பாக்கியம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க அப்படின்னு கேட்டார். நாரதர் சொன்னார், நான் வைகுண்டத்தில் பகவானை பார்த்து விட்டு வருகிறேன். அப்படியா? எவ்வளவு பாக்கியம், நீங்கள் பகவானை பார்த்துட்டு வர்றீங்களா? ரொம்ப சந்தோஷம். பகவான் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று அந்த செருப்பு தைக்கிறவர் கேட்டார்.
உடனே நாரதர் நினைச்சாரு, ஆஹா, நான் இவ்வளோ நேரம் காத்திருந்தேன்ல, அந்த கதையை உனக்கு சொல்கிறேன் என்று சொல்லி பகவான் வந்து ஊசியின் துவாரம், ஊசியின் ஓட்டையில் யானையை விட்டுட்டாரு, வால் மாட்டிக்கிச்சு என்று சொல்லுகிறார். உடனே இந்த செருப்பு தைக்கிறவன் சிரித்து சிரித்து தலையில் வணங்கி கொண்டு சொன்னாராம், சின்ன ஒரு ஆலமர விதத்துக்குள்ளே இவ்வளவு பெரிய ஆலமரத்தை ஒளித்து வைத்திருக்கும் பகவானுக்கு ஊசியின் துவாரத்தில் யானையை விடுவதா கஷ்டம் என்று வேடிக்கையாக பேசினாராம். அப்பொழுதுதான் நாரத முனிவருக்கே புரிந்தது இந்த பக்தனின் பக்தி எவ்வளவு பெருசு, எவ்வளவு பெரிய பக்தர் என்று அவர் உணர்ந்து கொண்டார். அதே மாதிரி நம்பிக்கை இருப்பவர்களுக்கு பகவானின் லீலைகள்லாம் புரியும். ஆனால் நம்பிக்கை இல்லாத மனிதர்கள் இதை வெறும் கட்டுக்கதை என்று சொல்வார்கள். அப்படி ஒரு சிறப்பு அந்த பாண்டவர்கள் கிணறு. பகவானுடைய துவாரகாதீஷ் கோயிலை தரிசனம் எடுத்து, அங்கே மேலே பறக்கக்கூடிய அந்த கொடியை தரிசனம் எடுத்து, ஆலயத்திற்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சுதர்சன இவர் சங்கராச்சாரியர் பிரதிஷ்டை செய்த சக்கரம் தரிசனம் எடுத்து, அதுக்கப்புறம் ஆத்த கோமதி நதியை தாண்டினோம்னா அந்த 5 கிணறுகள் இருக்கிறது. இதெல்லாம் அந்த கோயிலை சுற்றி இருக்கிறது நல்ல நல்ல தலங்கள். அதுக்கப்புறம் அங்கிருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்தோம்னா நிருகக்குண்டு, பாகவதத்தில் ஒரு அத்தியாயம் நிருக மகாராஜாவின் மோட்சம் என்று சொல்வார்கள். காக்ராஸ் குண்ட் என்று அந்த லோக்கலாக அந்த குளத்துக்கு காக்ராஸ் குண்ட் என்று பெயர். பாகவதத்தில் நிருக மகாராஜா மோட்சம் அடைந்த இடம் நிருகக்குண்டு என்று பெயர். அங்கே என்ன சிறப்பு அப்படின்னா, ஒரு நாளைக்கு கிருஷ்ணரின் குழந்தைகளும் பேரக்குழந்தைகளெல்லாம் பந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். மறுபடியும் பாகவதத்தில் சொல்லியிருக்கு, மகாபாரதத்தில் சொல்லியிருக்கு, அவருக்கு 1 or 2 மனைவிகள் கிடையாது, 16,108 மனைவிகள் அவருக்கு. இவ்வளவு மனைவிகளை சந்தோஷமாக அமைதியாக வச்சிருக்கிறாருன்னா கண்டிப்பாக கடவுளாகத்தான் இருக்கும், மனிதர்களால் முடியாது. 16,108 மனைவிகள். இதில் 8 மனைவிகள் அவர் விருப்பப்பட்டு திருமணம் செய்து கொண்டவர்கள். ருக்மிணி, சத்யபாமா, ஜாம்பவதி என்ற மனைவிகள். 16,100 யாருன்னா நரகாசுரனின் பிடியில் இருந்தாங்க. அவர்களுக்கு விடுதலை கொடுத்த போது அவர்கள் சரணடைந்து விட்டார்கள். அப்படி 16,108 மனைவிகள், ஆயிரக்கணக்கான பிள்ளைகள். அப்போது கிருஷ்ணர் அந்த குழந்தைகள்லாம் பந்து விளையாடி கொண்டிருந்த பொழுது அந்த பந்து போய் ஒரு கிணத்துக்குள்ளே விழுந்து விடுகிறது. சரி, அந்த குழந்தைங்க அந்த கிணத்திலிருந்து அந்த பந்தை எடுக்கலாம் என்று உள்ளே பார்த்தபோது ராட்சச பல்லி ஒன்று இருந்துதான். பல்லி, ராட்சச உருவத்தில் ஒரு பல்லி. அந்த குழந்தைகள் பயந்து போய்விட்டது. நானும் ஒரு முறை வெளிநாட்டுக்கு பயணம் செய்த பொழுது அங்கே ஒரு ஜூவில் ஒரு மிருகக்காட்சி சாலையில் பார்த்துருக்கேன் பல்லி. நம்ம நாய்க்குட்டி சைஸில், நம்ம வீட்டில் நாய்க்குட்டி இருக்கு இல்லைங்களா, அந்த நாய்க்குட்டி சைஸுக்கு நான் ஒரு பல்லியை பார்த்துருக்குறேன். அப்படியெல்லாம் இருந்திருக்குதான். இப்போ முதலையை கூட பார்த்தோம்னா பல்லி மாதிரி தான் இருக்குது, பெரிய பல்லி மாதிரி தான் இருக்குது முதலையெல்லாம். ஒரு ராட்சச உருவத்தில் பல்லி கிணத்துக்குள்ளே இருந்திருக்கு. இந்த குழந்தைகள் பயந்து விட்டு எல்லாரும் போய் பகவானை அழைத்தது. கிருஷ்ணர் என்ன செஞ்சார், அந்த கிணத்துக்குள்ளே இருந்த பல்லியை தொட்டு தூக்கி வெளியே விட்டார். பகவான் தொட்ட நிமிஷத்திலே, அந்த மாத்திரையில் தொட்ட உடனே அந்த பல்லியின் உருவம் போய் அழகான ஒரு தேவன், உடலெல்லாம் அப்படியே தங்கம் மாதிரி ஜொலிக்குது. ஒரு தேவனின் உடல், தலையில் மேருமலை மாதிரி பெரிய கிரீடம். பகவானின் பாதத்தில் விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணுறார் அவர். பகவான் கேட்டார், ஐயா நீ யாரு, என்ன? சொன்னார், நான் ஒரு மன்னனாக இருந்தேன். பெரும் தான தர்மங்கள் செய்த ஒரு மன்னன். ஒரு நாளைக்கு யாருக்குமே நான் இல்லை என்று சொன்னதே கிடையாது. மக்கள் எதை கேட்டாலும் நான் தயங்காமல் தான தர்மம், அதில் குறிப்பாக பிராமணர்களுக்கு நிறைய தான தர்மம் செய்தேன். இவ்வளவு தான தர்மம் பண்ணி நீ ஏன் பல்லியா பிறந்த?
அந்த குழந்தைகள் கேட்க அந்த மன்னன் கதை சொல்லுகிறார். என்னுடைய பெயர் நிருக மன்னன். ஒரு நாளைக்கு ஒரு பிராமணன் என்னுடைய அரசவையில் வந்து தானம் கேட்ட பொழுது நான் ஒரு பசுமாட்டை தானமாக கொடுத்தேன். ஆனால் இரவில் என்ன ஆயிடுச்சு, இந்த பசுமாடு திரும்பவும் வந்து அந்த கொட்டகையிலேயே சேர்ந்து விட்டது. அது இந்த மிருகங்களுக்கு ஒரு பழக்கம் அப்படித்தான். இந்த வீட்டில் கோழி வளர்க்குறவங்க, ஆடு வளர்க்குறவங்களுக்கெல்லாம் தெரியும். சாயங்காலம் சூரியன் மறைய போகுதுன்னா அந்த விலங்குகள்லாம் பறவைகள்லாம் கரெக்டாக கூட்டுக்கு வந்துடும். கோழி எல்லாம் அந்த கூட்டுக்கே வந்துடும். ஆடெல்லாம் இருந்தால் திரும்ப வந்துடும். வீட்டில் இருக்கிற குழந்தைகளை மட்டும் வெளியே விட்டோம், ஒன்றுமே திரும்ப வராது. ஆனால் இந்த விலங்கு பறவையெல்லாம் கரெக்டாக திரும்ப வந்துடும். இந்த பசுமாடு மன்னன் ஒரு பிராமணருக்கு தானமாக கொடுக்க, இந்த பசுமாடு என்ன செய்தது, பொழுது சாய்ந்த உடனே தானே திரும்ப வந்து மன்னனின் கொட்டகைக்குள்ளே சேர்ந்து விட்டது. அடுத்த நாளைக்கு வேற ஒரு பிராமணன் வந்து தானமாக கேட்க, தவறுதலாக இந்த பசுமாட்டையே அந்த பிராமணனுக்கும் தானமாக கொடுத்துட்டாங்க. 2 பேருக்கு ஒரே பசுமாட்டை கொடுத்துட்டாங்க. முதல் பிராமணன் என் பசுவை காணவில்லை என்று வர, இரண்டாவது பிராமணன் அந்த பசுமாட்டை 2 பேருக்கு நடுவில் சண்டையாயிருச்சு. மன்னரிடம் திரும்ப வந்தார்கள். மன்னர் சொன்னார், ஐயா தவறு நடந்து விட்டது, தெரியாமல் நடந்து விட்டது, நீங்கள் சண்டை போடாதீங்க, உங்கள் 2 பேருக்கு நான் 10 பசுமாடை தானமாக தர்றேன். ஆனால் 2 பேர் என்ன சொன்னார்கள், நாங்கள் பிச்சை எடுப்பவர்கள் கிடையாது, தர்மம் வாங்குபவர்கள், எங்களுக்கு கொடுத்த பசுமாடு தான் வேணும். இப்போ ஒன்றை எப்படி 2 பேர் கொடுக்கறது? மன்னர் வந்து தர்ம சங்கடமாக நிற்க 2 பிராமணர்களும் சேர்ந்து அந்த மன்னரை வந்து நீ ஒரு பல்லியாக பிறப்பாய் என்று சாபம் கொடுத்து விட்டார்கள். பாருங்களேன், மனுஷன் ஏதாவது தப்பு பண்ணாரா? நல்லது பண்ண போய் பல்லியா பிறந்துட்டார். இது என்ன இப்படி ஒரு விசித்திரம்? பகவானை மாற்றி நன்மை செய்தாலும் இந்த கலிகாலத்தில் கெடுதலாக வரும். இப்போ நீங்கள் வந்து நூற்றுக்கணக்கான பேர் இந்த வகுப்பில் இருக்கிறீங்க. நீங்கள் வந்து யாருக்காவது உதவி செஞ்சுருப்பீங்க, பணம் கொடுத்துருப்பீங்க, ஏதாவது உதவி. திரும்ப அந்த பணத்தை போய் கேட்க போனால் அவன் நம்மளை திட்டிட்டு அதுக்கப்புறம் பேச மாட்டான். இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்குதா? நிறைய பேருக்கு இருக்குது. இன்னும் நம்மளா தப்பு பண்ணோம். நான் போய் இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு 1000 ரூபா 10,000 ரூபா கொடுத்துருக்கேன். ஒரு 3 மாதம் கழித்து, ஐயா நான் உனக்கு ஒரு 10,000 ரூபா தந்துருக்கிறேனே, அதை எனக்கு ஒன்று திருப்பி தாங்க அப்படின்னு கேட்டோம்னா அவன் என்ன சொல்லுவான், நான் என்ன ஊரை விட்டா ஓடிட்டேன், உன் 10,000 ரூபா எடுத்துகிட்டு நான் என்ன அரண்மனையாக கட்டிட்டேன், கொஞ்சம் காசை கொடுத்துக்கிட்டு நொய்யின்னு உயிரை எடுக்கிற, கிடைக்கும்போது கொடுப்பேன், இல்லைன்னு நீ என்னை அடித்து வாங்கிக்கோ. இப்போது யார் தப்பு பண்ணா? இதில் காசு கொடுத்தவன் தப்பு பண்ண மாதிரி ஆயிப்போச்சு கதை. இதுதான் இறைவனை சார்ந்து செய்யாத நன்மைகள் கூட தவறாக மாறிவிடும். என்ன செஞ்சாலும். அதனால தான் பிரபுபாதர் என்ன செஞ்சாருன்னா, நம்ம ஆலயங்களில் அன்னதானத்தை கூட பிரசாதமாக கொடுங்க, சும்மா அன்னதானம் கொடுக்காதீங்க, அது பகவானுக்கு சமர்ப்பணம் செய்து நெய்வேத்தியம் செய்து பிரசாதமாக கொடுங்க. நல்ல விஷயத்தை கூட பகவானுக்கு படைக்காமல் செஞ்சிட்டோம், அதுலேயும் பிரச்சனை வந்துடுமா. எதை செய்தாலும் பகவானுக்கு வச்சுட்டு தான் செய்யணும். எனக்கு நான் என்ன பள்ளிக்கூடத்தில் படித்த காலம் ஞாபகத்துக்கு வருது. எங்கள் வீட்டில் ஒரு பாட்டி இருந்தாங்க. எதை வாங்கிட்டு வந்தாலும் பூசை அறையில் கொண்டு போய் வச்சுட்டு தான் எடுத்துகிட்டு வருவாங்க. எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்குது, வெள்ளையும் சொல்லையாக சட்டையை வாங்கிட்டு வந்தால் பாட்டி அதை உடனே தூக்கி கொண்டு போய் உள்ள பூஜை அறையில் வச்சு அந்த வெள்ளை சட்டை மேலே மஞ்சளையெல்லாம் வச்சு கொண்டு திருப்பி தருவாங்க. கோபமாக வரும் நமக்கு. ஆனால் இன்னைக்கு தான் தெரியுது எல்லாமே அர்த்தத்தோடு செஞ்சுருக்கிறாங்க. எதை செய்தாலும் கீதையிலே அழகான ஸ்லோகம், யத் கரோஷி யதஷ்னாசி யஜ்ஜுஹோஷி ததாசி யத் தபஸ்யசி கௌந்தேயா தத் குருஸ்வா மதர்ப்பணம். அர்ஜுனா, நீ எதை சாப்பிட்டாலும், எந்த கர்மத்தை செய்தாலும், என்ன சிந்தனை செய்தாலும், எந்த செயலை செய்தாலும் எனக்கு அர்ப்பணமாக நீ செய்வாய்.
அப்போ இந்த மன்னர் நல்ல விஷயம் பண்ண போய் பசுமாட்டை தானம் கொடுக்க போய் கடைசியில் பல்லியாக பிறந்தார். பகவான் அந்த பல்லியை தொட்ட நிமிஷமே அந்த சாபத்திலிருந்து மோட்சம் அடைந்து விட்டார். அதனால் இது ரொம்ப முக்கியமான பாடம். நம்ம எதை செய்தாலும் பகவானை சார்ந்து தான் செய்ய வேண்டும். அந்த இடத்துக்கு காக்ராஸ் குண்ட், அது துவாரகதீஷ் ஆலயத்திலிருந்து ஒரு 10-15 ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கிருந்து மறுபடியும் ஒரு 1 கிலோமீட்டர் தொலைவில் ருக்மணி தாயாரின் கோயில் இருக்குது. ரொம்ப சிறப்பான விஷயம். இங்கே வட இந்தியாவில் எப்பவுமே ராதா கிருஷ்ணா, ருக்மணி கிருஷ்ணா, சீதாராம், லக்ஷ்மி நாராயணா, சிவபார்வதி இப்படியெல்லாம் ஒன்றாகத்தான் இருப்பார்கள். தமிழ்நாட்டில் தான் நமக்கு பிரித்து வச்சிட்டோம். ஸ்ரீரங்கத்துக்கு போனீங்கன்னா ரங்கநாதர் ஒரு கோயிலில் இருப்பார், அங்கேருந்து அந்த பக்கம் தள்ளி லட்சுமி தாயார் தனியாக இருப்பாங்க. தென்னிந்தியாவில் ஏன்னு தெரியல சாமியை பிரித்தே வச்சிடறோம், எல்லாம் தனித்தனியாக தான் வச்சுருக்குறோம். ஆனால் வட இந்தியாவில் ஒன்றா வச்சுருப்பாங்க. தென்னிந்தியாவில் எந்த கோயிலில் போனாலும் பெருமாள் ஒரு இடத்துல இருப்பாங்க, தாயார் பக்கத்தில் இன்னொரு கோயிலில் இருப்பாங்க, தனித்தனியாக தான் இருப்பாங்க. வடநாட்டில் எல்லாம் ஒன்றா இருப்பாங்க. ஆனால் துவாரகையில் 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறாங்க. துவாரகதீஷ் பகவான் ஆத்தங்கரையில் இருக்கிறார், ருக்மிணி தாயார் வேற இடத்துல இருக்கிறாங்க. அதற்கு ஒரு அழகான லீலை. பகவான் ருக்மிணி தாயாரை கடத்தி கொண்டு தானே வந்தார். பெரிய மன்னர்களுக்கு நடுவில் போர் நடந்து கடத்தி கொண்டு வந்தார். வந்த பொழுது துவாரகையில் துர்வாச முனிவர் உட்கார்ந்து கொண்டிருந்தார். இந்த துர்வாசான்னு சொன்னால் ரொம்ப கஷ்டமான ஒரு பேர்வழி. அந்த மனிதரை திருப்திப்படுத்தவே முடியாது. துர்வாசாவை திருப்திப்படுத்தினவங்க 2 பேர் தான், குந்தி தாயாரும் ராதாராணி, வேற யாருமே கிடையாது. நேராக போனாலும் சாபம் கொடுத்துருவார், குறுக்கால போனாலும் சாபம் கொடுத்துருவார். நம்ம வீட்டில் கூட சில நேரத்தில் சிலவங்க வீட்டில் துர்வாசா இருப்பாங்க, ரொம்ப கஷ்டம் அவங்கள வச்சுக்கிட்டு. அப்போ இந்த துர்வாசா உட்காந்துக்கிட்டு இருந்தார் துவாரகையின் இதில். உடனே ருக்மிணி தாயாருக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. ஓ, இவ்வளவு பெரிய முனிவர் இங்கே இருக்கிறாரே, இவருடைய அருளால் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று சொல்லி அவர்கிட்ட, ஐயா நீங்கள் எங்கள் திருமணத்தை நடத்தி கொடுப்பீர்களா என்று பகவானே கேட்குறார். இந்த துர்வாசாவுக்கு கொழுப்பை பாருங்க. அவர் என்ன சொன்னார்னா, உன்னுடைய ரதத்தில் குதிரைகளை கழட்டி விட்டுட்டு நீங்கள் 2 பேர் ரதத்தை இழுத்துட்டு வரணும், நான் உட்காந்துட்டு வருவேன், அப்படின்னா திருமணத்தை நடத்தி தருகிறேன் என்றார். ரதத்தில் இருக்கிற குதிரையெல்லாம் கழட்டிட்டு ஒரு பக்கம் கிருஷ்ணரும் இனியொரு பக்கம் ருக்மிணி தாயாரும் இருந்து ரதத்தை இழுக்கணுமா, இவர் ரதத்தில் இருந்து வருவார், அப்படின்னா திருமணம் நடத்தி தருகிறேன். அவர்களும் ஒப்புக்கொண்டார்கள். பகவானும் ருக்மிணி தாயாரும் குதிரையை மாற்றிட்டு ரதத்தை இழுக்கிறாங்க. ஆனால் வெயிலில் கொஞ்ச தூரம் போன உடனே அந்த தாமரை பூ மாதிரி மென்மையான சருமம், மென்மையான உடல் கொண்ட ருக்மிணி தாயாருக்கு ரதத்தை இழுக்க முடியல. மூச்சு வாங்குது, தளர்ந்து போய்விட்டு தண்ணி குடிக்க கேட்குறாரு. உடனே கிருஷ்ண பகவான் தன் புல்லாங்குழலை எடுத்து நிலத்தில் குத்த அங்கே கங்கையே உற்பத்தியாகி தாயார் குடிக்க தண்ணி கிடச்சிருது. துர்வாசா கேட்டார், என்னோட அனுமதி இல்லாமல் நீங்கள் ஏன் தண்ணி குடிச்சிங்க? அதனால் 1 வருட காலம் நீங்கள் பிரிந்து விடுவீர்கள் என்று சாபம் கொடுத்து விட்டார். பகவானையும் ருக்மிணி தாயாரை பிரிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லை, துவாரகையில் இருக்கிற எல்லா தண்ணியும் உப்பா போட்டுன்னு சாபம் கொடுத்துட்டார். இன்றைக்கி அது ஒரு அதிசயம். துவாரகையில் போனீங்கன்னா 40 மைல் சுற்றளவில் எங்கேயுமே நல்ல தண்ணி கிடையாது. 40 மைல் மொத்தம் உப்பு தண்ணி தான். துர்வாசாவுடைய சாபம். ஆனால் பகவானுக்கு சாபமெல்லாம் ஒன்றும் செய்யாது. பகவானுக்கு என்னத்த சாபம்? அவர் பிறப்பு இறப்பு 3 உலகம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர். ஆனால் அந்த லீலையில் அவர் அமைதியாக இருந்து விட்டார். துர்வாசாக்கு என்ன நடந்தது? இவ்வளவு காலம் செய்த தவத்தின் பலனெல்லாம் கெட்டு போயிடுச்சு. அப்புறம் போய் மன்னிப்பு கேட்டார்.
ஸோ அந்த ருக்மிணி தாயாரின் ஆலயமும் அந்த துவாரகையில் இருக்குது. ஹரே கிருஷ்ணா. துவாரகதீஷ் பகவானுக்கு ஜெய். இப்போ நாளைக்கு மற்ற இடங்களை பற்றி இதே நேரத்தில் விளக்குகிறோம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா.